செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆத்துக்குள்ள வந்த காலை உடைச்சுறேன் படுவா. அங்கேயே நில்லு. அங்கேயே கண்ணியா கொக்கா. என்ன என்ன நினைச்ச? இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை என் பேரை அங்கே கண்ணி. நீ யாரு? என் கூட பிறந்த தங்கச்சி. அவ என் புள்ள. நீங்க எனக்கு அத்தை, நான் உங்களுக்கு மருமகன். என்ன மருமகன்? எரும மகன். அப்பா, நான் எரும மகன், நீ எருமையா? அத ஏன்டா இப்ப கேக்குற? சும்மா வாயை மூடுறா. அங்கே இருக்க நீ ஏன் அவனை திட்டுற? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு ஏன்ட்ட கேட்காதீங்க, அவனை கேளுங்க. என்னடா பண்ணி தொலைச்ச? அது வந்து அப்பளத்தெல்லாம் கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல இறக்க சொன்னா. அப்பளத்தை மட்டுமா இறக்கணும்? அந்த கட்டுக்குள்ள லவ் லெட்டர் வேற வச்சிருக்கான். லவ் லெட்டரா? யாருக்கு? எந்த கழுதிக்கு எழுதுறானோ நேக்கு என்ன தெரியும்? அந்த லெட்டர் கல்யாண பொண்ணுக்கு கிடைச்சு அந்த விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சு கடைசியில கல்யாணமே நிக்கிற அளவுக்கு வந்துடுதோ. அப்படியா? என்ன அப்படியா? இது மட்டுமா? என்னோட ஒரு கட்டு அப்பளத்தை பொரிக்கிறதுக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் செலவாகும்னு வேற சொல்லிருக்கான். அப்பளத்துக்கு ஆயில் வாங்கி அநேக குடும்பம் அழிஞ்சு போயிருக்குன்னு வேற சொல்லிருக்கான். அப்படி சொல்லல. அப்பம் பொரிக்கலாம் 1.5 லிட்டர் ஆயில் வேணும்னு சொன்னேன். நான் அப்பளம் பொரிக்க சொல்லல. அப்பன்னு சொன்னதா அவன் அப்பளம்னு புரிஞ்சுட்டு போர் நிறுத்துறா. அப்பளம் கொண்டு போன நீ அப்பத்தை பத்தி ஏன்டா பேசின? அப்பளம் தானே. என்ன யாருன்னு நினைச்ச? என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறச்ச அப்படியே ஜம்ப் அடிச்சு அப்பளத்து மேல விழுந்து எஸ்கேப் ஆனவடானா. அப்படி விழுந்து கூட அந்த அப்பளத்துக்கு ஒண்ணும் ஆகலடா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான அப்பளம். பஞ்சுவாலிட்டி, பர்சனாலிட்டி, குவாலிட்டி எல்லாத்துக்கும் பேர் போனோட அவன் அத்தை. அதனாலதான் அவனுடைய அப்பளம் மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்கு, தெரியுமா? நீங்க சும்மா இருங்க. இவனா படாது படாது. பொம்மை நாட்டிக்கு கோவம் வரப்படாது. இந்த கம்ம நாட்டி பண்ணினதுக்கு எந்த பொம்மை நாட்டிக்கு தான் கோவம் வராம இருக்கும்? சரி. ஏய், இத பார், எங்க அண்ணாவோட பையன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல உன்னை அப்படியே ரெண்டா வகுந்து உளுத்தமாவுல போட்டு பிசைச்சு உன்னைய அப்பளமா ஈட்டிடுவேன். ஜாக்கிரதை. அங்க இருக்க நீ உள்ள போ. உள்ள போ. இத பாருங்க, இனிமே அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான். நான் சொல்லலை. விழுந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வாங்க. அப்பன்னு மகனுமா சரி. பாத்திரத்தையா? டேய், உன்னால எனக்கு இது வேணும் இன்னொன்னு ஓங்கி அரைஞ்சன. எடுடா பாத்திரத்தை. என்ன டேய், யாருக்குடா லவ் லெட்டர் எழுதுன? எல்லாம் இந்த அத்தை பெத்த கழுத வானதிக்கு தான்ப்பா. நீங்க வேணா பாருங்கப்பா. டேய், இந்த லெட்டர் தான் அந்த கட்டோட போயிடுத. அப்புறம் உங்க கைக்கு எப்படி வந்தது? அது அதோட ஜெராக்ஸ் காப்பிப்பா. ஜெராக்ஸ் காப்பியா? எத்தனை காப்பி எடுத்துன்னு அலையற நீ? வாந்தியே என்னை தேடி வருவாயா? கவிதைப்பா. ஓங்கி அரைஞ்சனா. வானதின்னு ஒழுங்கா எழுதி தெரியல, வாந்தின்னு எழுதிருக்க. உனக்கெல்லாம் ஒரு லவ் லெட்டர். சும்மா இருப்பா. வானதி இப்பதான் கோர்ட்ல முத ஒரு கேஸ்ல ஜெயிச்சிருக்கான். அந்த சந்தோஷத்துல லவ் லெட்டர் எழுதிருக்கேன். நீ வேணா பாரு. வானமே பொத்துட்டு ஊத்த போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வந்த 2 நாள்ல வானதி எப்படி வளைச்சு போட்டான்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. எனக்கு தெரியாட்ட வேணாண்டா. உனக்கு தெரிஞ்சா சொல்ல. எப்படி மடக்கிட்டான்? அதான்ப்பா சொல்ல போறேன். இவ வக்கீல் கான்ஃபரன்ஸ்க்காக பாம்பே போனாலும் இல்லையோ, பாம்பே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டுருப்பா. இவன் டாக்ஸியோட நின்று இருப்பான். இவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டுருப்பான். கோர்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான். நான் சொல்றது நடந்திருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அது அவர் சொல்லணும்ப்பா. ஹலோ, நீ சொன்னது கரெக்ட் தான். அது நடந்திருக்கு. ஆனா அதுக்கு மேல அது நடந்திருக்கு. அதுவும் நடந்திருக்கு. அப்பா, இது என்னடா பண்றது? சாஸ்திரிகளை கூப்பிட்டு நாள் பாருங்க. நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா நடந்த காரியம் இருக்க. ஏமா நோக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? கேஸ் கட்ட கையில எடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு மழையில மத்த குட்டிகளோட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கிறடி. ஏதோ மனசு சந்தோஷத்துல மதமதான வளர்ந்த பொண்ணுக்கு மழையில மனசு சந்தோஷம் தேவைதான். அது நோக்கு. ஆனா இப்ப அவஸ்தைப்படுறது நான் தானே. உன்னால எனக்கு ஒரு கேஸ் போயிடுச்சு. ஏதோ நடந்துட்டு. இப்ப அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? வேலையை விட்டு நின்னுக்க சொல்றேன். ஐயா, என்னன்னா? அட உண்மை இல்ல ஓய். கொஞ்சம் கையில எள்ள போடுங்க. ஜலத்தை விடுங்க. குளத்துல விட்டுறேன். எள்ளும் தண்ணி இறைச்சாச்சு. உன்னை தலை மொழியாச்சு. இன்னையோட நீ வேலையை விட்டு நின்னுக்கோ. சார், நீங்க ரொம்ப எல்லை மீறி பேசுறீங்க. எல்லை மீறி பேசுறேனா? என்ன மிரட்டுறியா? என் பொண்ணு உம்ம மிரட்டாம வேற யார மிரட்டுவா? உங்க பொண்ணு என்ன மிரட்டுறதுக்கு நான் ஒண்ணும் அவளுக்கு வாக்கப்பட்டவன் இல்ல. வக்கீல், அதுவும் சீனியர். அத நீங்களே சொல்லப்படாது. அடுத்தவா சொல்லணும். சாஸ்திரிகளே, சேத்த இப்படி திரும்புங்க. சொல்லுங்க மந்திரத்தை. பேர சொல்லுங்க. பேர சொல்லுங்க. மாத்ரு பூதம். கோத்திரத்தையும் சொல்லுங்க. ஆரத்வாஜ கோத்திரம். இப்ப சொல்லுங்க மந்திரம். இருங்க. இப்ப எதுக்கு மந்திரம்? உமக்கு தர்ப்பணம் பண்ணதா? என்ன தினம் என் குழந்தை உமகிட்ட வேலையும் பார்த்து உம பாட்டியும் வாங்குறத விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சு தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். மாமி, ரொம்ப நன்னா இருக்க. நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தர்ப்பணம் பண்ண போறேல. என்னன்னா அம்மா, இந்த கேஸ் எல்லாம் யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு. இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது? இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும். இத பாருங்க, என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சிக்காரால எல்லாம் கெடுத்து புடிச்சு மடக்கி அம்மா கிட்ட கொண்டு கொடுக்குறா. நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா? அப்படி கேளுமா. இந்த மூஞ்ச பார்த்து யாரு கேஸ் கொடுப்பாங்க? எல்லாம் என்னால. வாரு ஓய். என்ன ஓய்? ஒய் நாட் ஓய்.
நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. இந்த கேட்கட்டை எப்படி பிடிக்கிறதுனாவது உனக்கு தெரியுமா? அது கூட நான் தான் சொல்லி அட கொடுத்தேன். தூத்தரிக்கா. கேட்டாளா? வெக்கமா இல்ல? இத பாருங்க, ஏன் குழந்தை கேஸ் கட்டா பிடிக்கிறது மட்டும் இல்ல, தோ இப்படியும் போடுவா அப்படியும் போடுவா. புடிச்சுக்கோங்க. வாமா குழந்தை. போங்க. உங்க பொண்ணு இப்படி சைடுல தானே போடுவா, நான் பேக்லயும் போடுவேனே. வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்றும் ஆகாது மேடம், உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூம் ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் பாக்ஸ் லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும். ஏய் என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல. அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரும் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம், வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சுவார்த்தையை நடத்துற? பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா என்ன கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய் என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு என்ன மீசையா இருக்கு? கொங்கா பயல. கொங்கா பயலா? ஆமா பின்ன. அம்மா. என்ன அம்மா? ஐயோ. என்ன ஐயோ? என்னடா? என்னம்மா? அந்த பொண்ணு மேல கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது. பாவி, மாமனை வேற கூப்பிடுற நீ? உன்னை ஐயோ, என்ன மாதிரி? பாப்பா அந்த பக்கம். விடுமா, விடுமா. வாமா. விடு என்ன? ஏமா, என்னம்மா புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த டேய், பக்கம் தல. வருவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரவடி அடிச்சுவேன். ஜாக்கிரதை. வாங்கி வைக்கணுமா? ஆஹா. ஆமா, இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. அமரர் அண்ணாமலை அவர்கள். தோற்றம் மறைவு. இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க, இதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற என்னப்பா? டேய், யார் அது? மூஞ்சி புதுசா இருக்கு. பேரு பசுபதி. எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தப்பாலம். அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கிற டிரைவர். அதுக்காக அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கிற. இங்க வாடா. இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊத்த மறந்துடாத, ராத்திரி லைட்ட போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத, வாடகை 50-50 இப்படி எவ்வளவு சொன்ன. அதை விடு. இந்த ரூம் எடுக்கும்போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப மூணாவது மனுஷனை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? நாம் இருவர், நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா மூணாவதா ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? வெண்ண வாடா.
சத்தம் போட்டதுனால கோவிச்சு போயிட்டார் போல இருக்கடா. ஆச்! ஆள் அனுப்பிச்சு தும்மல் வேறையா? இங்கதான் இருக்கு. ஓ. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசென்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது, ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்லயும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேரா போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ, தேங்க்யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. ஐயோ, என்ன பேப்பர் ஷாக் அடிக்குதா? பேப்பர் சாக்கடிக்கிறடா, பேப்பருக்குள்ள சாக்கடிக்குது. பேப்பருக்குள்ள ஷாக்கா? ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க? ஆவியா? இங்க பாருடா, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா? முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். ஆஹா, அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? சத்தமா சொல்றா. அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னான். அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ? அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சியா? என்ன சொன்னா? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான். இப்போ என்னடா பண்றது? முதல்ல அவன் என்ன பண்றான்னு போய் பாப்போம். கவனி. வேட்டி கட்டி ரொம்ப நாள் அதான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இடுப்பு இருந்தா தான் நிக்கும். ஆவிக்கு ஏதுடா இடுப்பு? பாஸ் பாஸ், என்ன ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, ஆத்தால மகளும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யார் வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது, திடீர்னு பாவாடை தூக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும். பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா? அதே குரல், அதே ஆளு. ஐயோ, கட்டில கடையில என்ன பண்ற? இங்க வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை காப்பாத்துக்கப்பா, என்னை காப்பாத்துக்கடா சாமியலா. ஐயோ அத்தி, அம்மா, ஐயோ மூடிய மூடாத, வேறக்கும் இல்ல. இங்க எப்ப வந்த? உனக்கு முன்னாலே வந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குறது இல்ல. கேட்காமையா அங்க எங்கேயும் லோலோல நாயா அலையுறேன். நீ யாருப்பா, எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயாரி? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நீ அப்படியே வச்சுக்க. ஆம்பளை போய் அழக்கூடாது. ஆமா, இது தத்துவம் வேற. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு மகன் இருக்கா, நான் அவன் கூட பேசணும். ஓ மைண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தாராளமா போய் பேசி என்னையா போட்டு படுத்துற. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், அதனால ஓ மூலமா தான் பேச முடியும். ஏன் மூலமா பேசணுமா? அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? சாகலையே, உயிரோட தான் இருக்கேன். ஓஹோ, உயிரோட இருக்காம செத்து போன நீ பேசுறமா? அதுக்கு நான் தான் கெடுத்தலாயா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ படுத்தாத. யார்கிட்ட ரயில் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது, இதெல்லாம் எப்படி? ஓஹோ, அதை பார்த்துதான் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினம் காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்டம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது. அப்ப என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டு என்னால போக முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன். நான் ஏதோ சிவனேன்னு ஒரு இடத்த பிடிச்சி மறந்த குடிச்சவன், லாரில் அடிபட்டவன், ரயில் அடிபட்டு செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ரீல விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு மொத்தத்துல முடிச்சனும் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினம் என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா, மகன் ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே, நீ பேசினா எனக்கு தான் கேட்கும், அவனுக்கு கேட்காது. அப்புறம் எப்படி பேச போற? அதுக்கு தான் நீ இருக்கியே. நான் பேசினாப்ல நம்புவானே. நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. எப்படி? எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன், வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா.
போய் போய் செத்தவன் ஜாமாசம் கிடைச்சிருக்கு பாரு. இது அப்படியே டைப் பண்ணும். வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பார்க்கறானா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு, நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்தா இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காருலங்க. இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர்னு சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருட்டா? ஓவர். இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதினா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான், பேசு. அவர் தானா? சார், என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர். மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ் இடத்துல முதலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனங்கயா? ஹலோ 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 ஹலோ. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு. என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசிடுவான், தான் செய்வான். பேசு. ஐயோ ஐயோ ஐயோ. எஸ் சுஷ்மி சார். யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிய பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா, அவன் என்னடான்னா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடான்னா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்டை காட்டுற. ஐயோ, எரும மாடு இல்லங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளிய போ. வெளிய போல அவர்தான் சொல்றாருல, போயா. தேவையா தேவையா தேவையா? இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? உன் சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு தொலைய வேண்டியதானே? கால் இல்லாத என்ன இப்படி ஏன் நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்தா அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சுல, போச்சா போச்சா எல்லாம் போச்சா. நானே 50 100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணில் போட்டியாப்ப சந்தோஷம் தானே? ஆமா, இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற நீங்க? எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாடா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5 10 கேட்டு வாங்கலாம். ஆனா நீ செத்து பேயா அலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத, மேல போகும்போது ஒன்னே சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற பாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கூட இல்ல வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கிக்க. அண்ணன் கிட்ட தான். யோ, நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? அண்ணாமலை, ஆஹா, நீ இந்த வேலை வர பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போடா நம்மள. செவனேன்னு ஒரு நனல்ல உட்கார்ந்து பொழப்பு நடத்திக்கிட்டு என்ன எப்படி ஊர் ஊரா புலம்ப விட்டேன்? நியாயமாது? என் மகன் மட்டும் கிடைக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். கிழிஞ்சிச்சு. ஓயாமல கிளியுது. சும்மா இருப்பா. என் பொழப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சுக்கிட்டா ஒரு வேலையும் கிடைக்க மாட்டான். அட்ரஸ் இல்லாம குத்து மதிப்பா தேடி செருப்படி வாங்க சொல்றா நீ. கோயிந்தா, இங்க மாதிரி எவனோ ஒருத்தர் எனக்கு கோயிந்தா சொல்ற மாதிரியே இருக்கு. திருப்பதிக்கு நடந்து போய் மொட்டை போறதா வேண்டிக்கிட்ட கோயிந்தா. ஏதாவது தர்மம் பண்ணுங்க கோயிந்தா. நீ திருப்பதிக்கு உட்காந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணப்போ, ஆனா மொட்டை கிட்ட ஏதோ பேசினா பட்டை கிளப்பிடும். போடா. ஏப்பா அண்ணாமலை, மொட்டை இல்லைன்னு எவனோ பட்டையை கழட்டுன்றாப்பா. அப்படி சொல்ற ஒரே அளவு மகனா தான் இருப்பான். போய் பாரு போ. போ. போடன மொட்டை. அவளேப்பா. அப்பா, நீ சொன்னது சரிதான். என்னப்பா? என் பையன் தான். உன் பையனா? அப்புறம் நிக்கிற? போய் தட்டு போட்டு கட்டி பிடிச்சு பாசமலையை பழி போ. அண்ணாமலை போயிட்டாப்பா? அண்ணாமலை, நான் போலாமா? அட போலாமான்னு கேட்கிறல்ல. யார பத்திரா போலாமான்னு கேட்ட ராஸ்கல். என்ன இவளை கூப்பிட்ட மாதிரி அடிச்சிட்டு போறா? போங்கடா, சதியா பிடிச்சு வைக்கலாம். நைனா,
எத்தனை வருஷம் ஆச்சு நான் பார்த்து. மைண்ட் அது மட்டும்தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால அடைய முடியும். பெருமாளே. மாமி ஆ வீட்டுக்கு தானே? ஆமா. வாங்க, நான் டிராப் பண்றேன். ஓ தேங்க்ஸ். அப்பாடி. ஏன்பா என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு? கோயம்புத்தூர் கோயாவில சீட்டு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி, ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும், கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. என்ன மாமி? ஒண்ணு இல்ல, செத்து வேகமா போனா நல்லா இருக்கும். மெல்லமா பாப்பா மெல்லமா. சூரியனார் கோயில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவியும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா, ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சதோ 8.75. அந்த மீதம் இருக்க 1 ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பத்தாதா, உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேய் ஆக்கிடுவியா? எப்படி போக முடியாவிட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீதான் ஆயிட்ட, நான் ஆகல. என்னை சேர்க்காத. ஐயோ, கூட்ட கூடிட்டாங்களே. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன்? நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ, நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வசனமா தெரியலையே. எப்பா, ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா. அதான்டா அப்படி ரோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க. போங்க போயா. அண்ணாமலை பக்கத்துலதான் இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேற படுத்துறமா ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா, அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா, வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ் தானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதே மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ, கொல்றாடையா. நான் என்ன ஐயா அடிக்கிறேன். ஐயோ ஐயோ அடிக்காத. நான் போய் போயிடுறேன். ஐயோ ஐயோ. ஏப்பா அண்ணாமலை, இப்ப என்ன பண்ணாவன? ஏப்பா என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீதானடா இப்ப கேட்ட. மூதேவி காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ, நான் மூதேவியா? சரிதா, என்ன ஓன் கூட தெரியறல, இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை, பொம்பளை குரல் கேக்குதுப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் அவடப்பையும் பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். என்னங்க உங்க அப்பா பேசணுமா? ஏய், அது ஒரு லூசு. என் அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோடு இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க, நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம். நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் உங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குலக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருட்டா? அண்ணாமலை, வர வர உன் உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன? உதக்க ஏண்டா அண்ணாமலைன்னு பேரை வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க, இறங்கடா. இரு. வெளிய வாடா. நான் சொல்றேன் கேளியா. யோ, ஏண்டா, நாங்களே எங்க முதலாளிய கோணவாயின்னு சொன்னது கிடையாது. நீ எப்படா இவ்வளவு கரெக்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படியா துப்புற? யோ, நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை, என்னையா இதெல்லாம்? பாத்தியா, இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பேரையே மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை, பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். யார் நீ சட்டுப்பட்டு காப்பாத்து.
ஏண்டா நீ அடிக்கிற நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுகுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ ஆஹா ஆரம்பிச்சுட்டாயா அண்ணாமலை ஃபைட்ட முடிச்சிட்டு பையன் வீடு வந்துச்சாரு. நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட. ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரம் என்ன? கைய நேரா நீட்டு. அப்படியே ரைட்ல திருப்பு. நேரா நடா. அப்படியே கையை நீட்டு பண்ணோமா கல்ல கொண்டு அடிப்பாங்க கிறுக்கு எடுத்துக்கிட்டு. அடிச்சிட்டு போற நடா. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா நீ? நீ கிளம்பலையா? ஆமா இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நாம தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு மிளகு பச்சை மிளகா வெங்காயம் படுத்துறீங்களே நீ? எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தியா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஆஸ்பத்திரியில போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா இதேதான் உங்க அண்ணன் சொன்னா அதே நீ சொல்றியே. போன் பண்ணி சொன்னாரே கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன் கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன். ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறேன். என்ன? ஐயோ ஆமா உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர். ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37 பி கீழ்பாக்கம் பைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ ஒரு குடும்பமே அலைகிறாங்களே நீ மெண்டல் ஆஸ்பத்திரி சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சகஜம்தான். அப்பு ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. என் மகன் வரான் பாரு. எக்ஸ்கியூஸ். ஆஹா இவன் தான் உன் மகன் பசுபதியா? ஹலோ சார், நீங்க கேப்ஸ்ல இருக்காரு பாண்டு, அவருடைய தம்பி பூண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்காங்களா? அந்த முதவி தானே தாங்க இருக்குது. ஓ தேங்க் யூ. பாப்பா பசுபதி பா உட்கார் உட்கார் உட்கார். நீங்க தானே அது? நான் தான்ப்பா ஆவடையப்பன். மீடியம். மீடியம் ஆகுது சோடியம் ஆகுது. அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல. பாருங்க எங்க அப்பாவை பத்தி பேசின டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கும் தெரியுமே. தெரியுமா? எப்படி? உங்க அப்பன் தாயா சொன்னாரு. அவர் சொன்னாரு. அண்ணாமலை இங்க பாருப்பா உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்படியா? பசுபதி உங்க அப்பா உன் பக்கத்துல தான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காராம். பசுபதி நான் சொல்ற நம்புப்பா. உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனா நம்ம என்னென்ன பேசுறதுன்னு பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன். அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல. அப்படி என்ன உனக்கு கோபம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ அது இல்ல போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டியது. ஏப்பா அண்ணாமலை என்னப்பா உன் மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான். நம்ம சொல்றது எதையுமே நம்பல மாட்டேங்குது. என்ன பண்றது? நம்புவா. நைனான்னு கூப்பிடு. நைனான்னு கூப்பிடு. நைனா நிண்டாப்பா நிண்டாப்பா. இங்க பாரு பசுபதி, உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன். எப்படி என்னால சொல்ல முடியும்? உங்க அப்பன் சொல்லாம நான் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன். உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. நீ என்னன்னா உங்க ஒப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற. ஏங்கிறேன். அவர் வந்திருக்காரா? வராம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை அண்ணாமலை ஐயோ உன்னை திரும்பி பார்த்தேன் என் கழுத்து ஒடிஞ்சு போயிரும் போல் இருக்கே. இங்கதான் இருக்கேன். நல்ல வேலைப்பா. எங்க என்னை மாட்டிட்டு போயிருவேன்னு பார்த்தேன். எப்பா உங்க அப்பா எங்கதான் பாருக்கேன். அப்ப அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. என்னத்தை கேட்க சொல்ற? நான் ஏன் அவரை வெறுக்கிறேங்கிறத. ஐயா உங்க 2 பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதே என் பொழப்பா போச்சப்பா. சிவனேன்னு மீடியமா தெரிஞ்ச என்னை கொண்டாந்து சுடுகாட்டுல உட்கார வச்சு என் பொட்டியை கிழிக்கிறீங்க. அண்ணாமலா நீயே சொல்லப்பா. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என் பையனுக்கு என் மேல வெறுப்பு இருக்குன்னு அவன் சொல்லி எனக்கே பத்தம் தெரியும். நீயே கேளு. கிழிஞ்சிச்சு. நான் போய் தச்சிட்டு வா. பக்கத்துல தைய கடை இருக்கு. ஆனா சும்மா இருப்பா. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குற அவன் உன்னை கிளங்குறான். நாரங்களா சுடுகாட்டுல வந்து இங்க இருக்கேன். அண்ணாமலா கேக்குதா? கேக்குதா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டு என்ன பண்ண? செத்ததுக்கு பின்னால திருந்தனுமையா ஒரு மனுஷன். நீ எல்லாம் பேசுற. பசுபதி இவ்வளவு சொன்னியே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டியே. என்ன? உங்க அப்பா அண்ணாமலை எப்படி செத்தான்? இது வரைக்கும் எல்லாம் எங்கிட்ட கேட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த ஆளுங்க இங்க பக்கத்துல தானே இருக்காரு. அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இதுவும் நியாயம் தான். அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை
என்ன புகை வருது? இல்லங்க போயிடுறேங்க, போயிடுறேன். எல்லா பேயும் கிளம்பிருச்சா? சிரிக்குதுங்க. ஐயோ, உச்சி வெயில்ல வச்சுட்டு போயிட்டாங்களே.